நானே வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். பணம் இங்கே இல்லை. அரவிந்த் ஏதோ இடத்த லீஸ்க்கு எடுக்கணும்னு இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்தா. எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஹலோ சார். சொல்லுங்க. அரவிந்த் உங்களை பார்க்க சொன்னார். அதான் நாளைக்கு டீலை க்ளோஸ் பண்ண போகிறோமே, அப்புறம் என்ன? டீலை க்ளோஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கரெக்டாக பேசிட்டு வர சொன்னார். ஐயா எத்தனை தடவை சொல்கிறது? மொத்தம் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், மாதம் 5லேருந்து 10 லட்சம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ், பக்கத்தில் ஐடி கால் சென்டர் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அந்த இடத்துக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. நீங்கள் மொத்தமாக பிளாக்ல தரதுனால தான் உங்களுக்கு முடிக்கிறேன். டீல்லாம் ஓகே சார். அந்த டீல் பேசுகிற இடம் தான். இதை பாருப்பா, நான் எல்லா டீலும் ஸ்வேதா பார்க் ஃபேமிலி ரூமில் தான் முடிக்கிறது. காலையில் 7 மணிக்கு அங்கே வந்துருங்க. ஸ்வேதா பார்க் ஓகே சார். ஆனால் டைம் தான் 7 மணி வேணாம், ஒரு 9 மணிக்கு வச்சுக்கோமா. அதுதான் எங்களுக்கு நல்ல நேரம். சரி ஓகே. அப்போ நான் வரேன் சார். கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்க மச்சான். வா. உட்கார். வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேணும் மச்சான். நீங்கள் வரக்கூடாது, உன் கையில் இந்த பணம் இருக்கக்கூடாதுன்னு எப்படிரா மனசு வந்துச்சு? எங்கள் அப்பா செத்துட்டாரு, அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரியே இருக்கியே. எங்கள் அம்மா உன்னையும் புள்ளமாக எதனடா வளர்த்தாங்க. உங்கள் அப்பா சூசைட் பண்ணிப்பாரு நான் எதிர்பார்க்கல, சரியா? ஆனால் எனக்கு இப்போ இந்த பணம் ரொம்ப முக்கியம். வேணா நம்ம இந்த பணத்தை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம். பங்கு போடுறியாடா பணத்தை? எங்கள் அப்பாவுக்கு சின்ன வீடு இருக்குன்னு சொன்னவன் தானே நீ? நீ ரொம்ப நல்லவன்டா. வேணா வேணா நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் நஷ்டப்படும் போதெல்லாம் எங்கள் அப்பா நைட்டெல்லாம் உட்காந்து புலம்பு வர்றா. எப்படா மனசு வந்துச்சு? நீ யாரத்தான் தானடா. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ளே மீதி பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. 24 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆச்சு. ஹேமா ஹேமா ஏய் ஹேமா! எல்லாத்தையும் நேரம் அவங்க கிட்ட போய் நீ தானே போட்டு கொடுத்த. நீ அடிச்சு அதை வாங்கிட்டு இருக்கிற பொண்ணு நான் இல்லை, திரும்பி விழும். ஏய் என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? பாரு, அப்புறம் நான் பொண்ணா இல்லையான்னு யோசிப்போம். என்னை விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல. சொல்றி, உனக்கு என்னை விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல. இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், ஆனா உனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். பரவாயில்லையா? பாக்கி பணத்தை அசிங்கப்படாம நீயே போய் கொடுத்துடு. எச்சத்தனமா பண்ணாத. என்னங்க? என்னம்மா? ஒரு நிமிஷம் மேல வாங்க, சீக்கிரம். அங்க பாருங்க. என்ன? அந்த ஆள் நம்ம வீட்டை கை காட்டி காட்டி ஃபோன்ல பேசிட்டு இருந்தான். வீட்டில் பணம் வேற இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஒன்றும் இருக்காதுமா, நான் என்னன்னு கேட்குறேன். நீ வீட்டில் இரு. என்னம்மா?
என்ன பார்க்க தானே வந்தீங்க? இந்த பணத்தை புடிங்கிட்டு போயிட்டல, அது உன்கிட்ட மறுபடியும் எப்படி திருப்பி எடுத்துக்கணும் எனக்கு தெரியும்டா. அதுக்கு தான் என்ன தேடி ஆள் அனுப்புனியா? எதே ஆளா? அந்த பணத்தை நானே புடுங்குவேன்டா. மச்சா, ஏதோ சொந்தமா நீயே கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் மாதிரி பேசுற. பார்த்து மச்சான், பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாவும் ஆக்கும். ஜாகிரதை. ஆள் அனுப்புறேன்டா. ஹலோ, நான் யாரும் என்னன்னு வேணா உங்க வீட்டுக்கு ரைடு வருது. என்னது ரைடுப்பா, ரெய்டா? தேவனாத ஃபைல் விஷயமா. இந்த வீட்டில் எப்படி சார் அந்த ஃபைல் இருக்கும்? எனக்கு தகவல் கிடைச்சது, பாத்துக்கப்பா. என்னங்க? நம்ம வீட்டுக்கு அந்த ஃபைலை தேடி வராங்களாம், எப்படி? எங்க பணம்? ஆண்டி அம்மா ஈவினிங்காக வீட்டுக்கு வராங்க. மச்சான் என்னடா? இது உடனே நீங்க என்னப்பா? எடுத்துட்டு போ. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல இதை எங்கேருந்து எடுத்துட்டு போ. We are from Income Tax Department. Search warrant. நாங்கள் உங்கள் வீட்டை சர்ச் பண்ணோம். நான் சொன்னா நீங்கள் கேட்கவா போறீங்க? நாங்களே நொந்து போயிருக்கோம், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? Sorry for the trouble. ஹலோ, என்ன மச்சான், நான் அனுப்புனாலுங்க ரைடு வந்திருப்பாங்களே. தெரியும்டா, இது உன் வேலையாக தான் இருக்கும்னு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல மச்சி. ஓ, பணத்தை குமரன்ட்டு கொடுத்து வீட்டில் வைக்க சொல்லியிருக்கியா? அநேகமா நீ குமரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே சொன்னலடா, நான் அவன்கிட்ட அந்த 1 கோடி எடுத்துருவேன்னு. பணம் கூட தகுதி பார்த்து தான் மச்சான் தங்கும். உன் ஃபேமிலிக்கே அந்த தகுதி இல்லை. நீ போய் இந்த ஹீரோவெல்லாம் விட்டுட்டு உன் குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பார். வாழ்க்கையில் எப்போவுமே ஒருத்தன் ஜெயிக்க பிறந்திருப்பான்டா, அவன்கிட்ட ஒருத்தன் தோக்க பிறந்திருப்பான். நான் ஜெயிக்க பிறந்தவன்டா, நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் மச்சான், பணத்தை காப்பாற்ற முடியல. சாரிடா. அண்ணா, நான் தமிழ் பேசுகிறேன். சொல்லுப்பா. அண்ணா, எனக்கு ஒரு நம்பரோட லாஸ்ட் 15 நாளோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் ஒன்று கிடைக்குமாண்ணே? தம்பி, நம்ம இருக்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். நம்பர் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு 15 நிமிஷத்தில் ட்ரேஸ் பண்ணிடலாம். வந்துருங்க மச்சான், லாஸ்ட் 15 டேஸாக அவனோட நம்பர் சுவிச் ஆஃபில் தான்டா இருக்குது. அவன் ஆன் பண்ணப்போ அடிக்கடி பேசினது